அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனையிலிருந்து சூரத்துல் அலா தஃப்சீர், அதாவது விளக்கு உரை தொடர். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் படைத்து சீராக அமைத்தான். வல்லதி கத்தர ஃபஹதா, அவன் திட்டமிட்டு நிர்ணயம் செய்து வழிகாட்டினான். இவ்விரு வசனங்களும் 4 கருத்துக்களை சொல்கின்றன. 1, பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளன. 2, அவை அனைத்தும் சீரான கட்டமைப்பை பெற்றுள்ளன. 3, அவை ஒவ்வொன்றிற்கும் இப்பிரபஞ்சத்தில் ஓரிடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓர் இயக்க ஒழுங்கும் பணியும் நிர்ணயிக்கப்பட்டு திட்டம் செய்யப்பட்டுள்ளன. 4, தமக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பணியையும் பொறுப்பையும் நிறைவு செய்ய இயங்கும் வகையில் ஒவ்வொரு பொருளும் வழிநடாத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பொருளும் உருவாவதற்கும் அழிவதற்குமான காலம் இருப்பதையும், எந்த பொருளும் இப்பிரபஞ்சத்தில் சுய இயக்கம் கொண்டதல்ல என்பதனை அவதானிக்கும் போதும் இவை அனைத்தும் படைக்கப்பட்டன என்பது தெளிவாகின்றது. பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்கும் பாரிய வெடிப்பு கொள்கையும் பிரபஞ்சம் தோன்ற ஓர் ஆரம்பம் உள்ளது என விளக்கி பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு பொருளின் பௌதிக கட்டமைப்பும் சமநிலை கொண்டதாக ஒரு பொருத்தப்பாட்டுடன் சீராக காணப்படுகின்றமை அடுத்து அவதானிக்கத்தக்க உண்மையாகும். ஒரு மனிதனையோ மிருகத்தையோ எடுத்துக்கொண்டால் உடல் உறுப்புகளின் பொருத்தப்பாட்டையும் சமநிலையையும் அங்கே அவதானிக்க முடிகிறது. அவ்வாறே சமிபாட்டுத் தொகுதி, சுவாசத் தொகுதி போன்ற அவற்றின் உள்ளுறுப்புக்கள் ஒரு சீரான ஒழுங்கை பெற்றுள்ளன என்பது மருத்துவக்கலை விவரிக்கும் உண்மை. தாவர உலகிலும் இவ்வுண்மையை அவதானிக்க முடியும். கோள்கள், நட்சத்திர உலகிலும் கூட இவ்வுண்மையை மிக தெளிவாக அவதானிக்க முடியும். அடுத்து, ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வுலகில் ஓர் இடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு பணியும் இயக்கமும் வரையறுக்கப்பட்டுள்ளன என்பது தெளிவு. எல்லையற்று பரந்துள்ள இவ்வான்வெளியில் பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றில் சில சூரியனை விட பல 1000 மடங்கு பெரியவை. அவற்றின் ஒளியும் சூரியனை விட மிக பாரியது. ஆயினும் இவை எல்லாம் ஒன்றோடொன்று மோதுவதில்லை, தமக்குரிய வரையறுத்த எல்லையை மீறுவதில்லை. ஒவ்வொரு நட்சத்திரமும் குறிப்பிட்ட ஓர் இடத்தில், குறிப்பிட்ட ஓர் வரையறையில் குறிப்பிட்ட தாக்கத்தை விளைவிக்குமாறு நிர்ணயிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தொடர்பு பிரபஞ்சத்தில் காணப்படும் நிர்ணயிக்கப்பட்ட திட்ட ஒழுங்குக்கு சிறந்த உதாரணமாகும். பூமியில் உயிரினம் தோன்றி வளர வேண்டும் என்ற திட்டத்திற்கேற்ப இந்த ஒழுங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான இடைவெளி தூரம் 149.6 மில்லியன் கிலோமீட்டர்கள். இதில் ஏற்படும் மாற்றம் புவி வாழ்க்கையை அழித்துவிடக்கூடும். ஆனால் பல கோடி ஆண்டுகளாக அப்படியான மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. புவி தன்னைத்தானே சுற்றி வரல், சூரியனை சுற்றி வரல் என்ற நிகழ்வுகளும் நுணுக்கமான நிர்ணயம் கொண்டவை. அவற்றின் விளைவே இரவு பகல் மாறி மாறி வரலும் பருவகால மாற்றங்களுமாகும். சந்திரன் பூமியிலிருந்து 2,40,000 மைல்கள் தூரத்தில் உள்ளது. சந்திரனின் மூலமாக பூமியில் வற்றுப்பெருக்கு செயற்பாடு உருவாகின்றது. சந்திரன் சமுத்திரத்தில் காணப்படும் நீரினை ஈர்ப்பு விசையால் தன்னை நோக்கி இழுக்கிறது. இதன்போது சமுத்திர நீரானது புவியீர்ப்பு விசையினாலும் சந்திரனின் ஈர்ப்பு விசையாலும் உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி அமைவதே வற்றுப்பெருக்கு என அழைக்கப்படுகிறது. இச்செயல்பாட்டின் போதும் புவி இயக்கத்திற்கான சக்தி கிடைக்கப்பெறுகிறது. சந்திரன் கொஞ்சமேனும் நெருங்கி வருமானால் இந்த வற்றுப்பெருக்கு செயற்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு பூமியின் பாரிய அழிவிற்கு அது காரணமாகிவிடும். இவ்வாறுதான் ஒரு குறிப்பிட்ட தாவரம் அல்லது மிருகத்தின் பணியும் பங்களிப்பும் இப்பூமியில் நிர்ணயம் செய்யப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளன. நிர்ணயிக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் பணிக்கேற்ப இயங்க வழிகாட்டப்படல் பிரபஞ்சத்தின் அடுத்த முக்கிய அம்சமாகும். நட்சத்திரங்களும் கோள்களும் குறிப்பிட்ட, இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளப்படாத சக்திகளால் இயக்கப்படுகின்றன. ஒன்றையொன்று ஈர்த்து நிற்கின்றன, குறிப்பிட்ட வேகத்தில் ஓடுகின்றன, ஒளிக்கதிர்களை வெளியிடுகின்றன. தாவரங்கள் உள்ஊக்கு செயற்பாட்டால் இயங்குகின்றன. பூமியில் இருக்கும் நீரை உறிஞ்சுகின்றன. ஒளித்தொகுப்பு செயற்பாட்டால் இலைகளிலும்
காய்கள் பழங்களாக உணவை சேமிக்கின்றன. இந்த வழிகாட்டல் தொழிற்பாடு ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் என்பவற்றில் இயல்பூக்கம், புலனுணர்வு ஆகியவற்றால் நிகழ்கின்றது. இது ஒரு தனியான விரிந்த பகுதியாகும். சில விளக்கங்களை மட்டும் இங்கே தருகிறோம். தேனீ ஒரு எளிய பூச்சி இனம். ஆனால் அது தனது வீட்டை மிக நுட்பமாக அமைக்கிறது. தொழில் புரியும் பெண் தேனீக்களுக்கான அறை வேறாகவும் ஆண் தேனீக்களுக்கான பெரிய அறை வேறாகவும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். ராணி தேனீகளுக்கு தனியான அறை ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆண் தேனீக்களின் அறைகளில் சினைப்படுத்தப்படா முட்டைகளை ராணி தேனீ இடும். அதேவேளை தொழில் புரியும் பெண் தேனீக்களின் அறைகளிலும் எதிர்பார்க்கப்படும் ராணி தேனீக்களது அறைகளிலும் சினைப்படுத்தப்பட்ட முட்டைகளை இடும். தேனீக்கள் தேன் சேகரிப்புக்கு செல்லும் ஒழுங்கும் அதனை சேகரிக்கும் ஒழுங்கும் மிக நுட்பமானவை. தேனீக்கள் தமது கூட்டிலிருந்து எவ்வளவு தொலைவு சென்றாலும், காற்று வீசி அவை சென்ற அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிட்டாலும் திரும்பி வந்துவிடும் சக்தியை பெற்றவை. இவ்வாறு எறும்பு, புறா, நாய், யானை போன்ற பல்வேறு பூச்சினங்கள், பறவைகள், மிருகங்களின் செயற்பாடுகள் மிக ஆச்சரியமானவை. இவை அனைத்திலும் அந்த வழிகாட்டல் செயற்பாடு தொழிற்படுகின்றது என்பதை அவற்றின் செயல்களை கூர்ந்து அவதானிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பின்னணியில் பிரபஞ்சம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்பது தெளிவாகிறது. எல்லையற்ற அறிவும் ஆற்றலுமே இதனை நிர்வகிக்க வேண்டும் என்ற உண்மையும் இதனால் உணரப்படுகிறது. இந்த வகையிலேயே அந்த அறிவும் ஆற்றலும் நிறைந்த கடவுளையே மிக உயர்ந்தோன் என கண்டு துதிக்குமாறு இவ்வசனம் வேண்டுகிறது. தொடர்ந்து இவ்வசனம் இக்கருத்தை விளக்கும் இன்னொரு பகுதிக்கு செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.